ஈரானுடனான உடன்பாடு எட்டப்படும் வரை துறைமுக முற்றுகை நீக்கப்படாது. டெஹ்ரானுடன் ஓர் உடன்பாட்டிற்கு வரும் வரை ஈரான் துறைமுகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகைகள் நீக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா என்பது குறித்த நிச்சயமற்ற நிலை நிலவி வரும் சூழலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஆரம்பமான இந்த துறைமுக முற்றுகையினால் ஈரான் முற்றிலும் அழிந்து வருவதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இந்த மோதலில் தனது நாடு முன்னிலை பெற்று வெற்றியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையிலேயே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமைதி பேச்சுவார்த்தையின் இரண்டாம் கட்டம் பாகிஸ்தானில் நடைபெறுமா என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த சந்திப்பை முன்னிட்டு பாகிஸ்தான் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கவுள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இதுவரை வாஷிங்டனில் இருந்து புறப்படவில்லை என்பதுடன் இந்த பேச்சுவார்த்தையில் தாம் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து இதுவரை தீர்மானிக்கவில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது.